இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இளம் பெண்களுக்கு அதாச்சும் 20லேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா லோ ஏஎம்ஹெச் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோ ஏஎம்ஹெச்க்கு அவங்க இயற்கையாக கன்சீவ் ஆக வாய்ப்பே இல்லை. எக் டோனர் மூலமாக மட்டும் ஐவிஎஃப் மூலமாக மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் இதுக்கு தீர்வில்லையான்னு நினைக்கும் போது இது சித்த மருத்துவத்தில் எளிதாகவே லோ ஏஎம்ஹெச்சை நம்ம ரேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லோ ஏஎம்ஹெச் இருக்கக்கூடிய ஒரு 24 வயது உள்ள ஒரு பெண் நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு வெறும் 0.2 தான் இருந்தது. ஏன்னா 24 வயது பெண்ணுக்கு குறைஞ்சது 2.5 இருக்கணும் ஏஎம்ஹெச். பட் அவங்களுக்கு இருந்தது 0.2 மட்டும்தான். அவங்க 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு சான்ஸ் இல்லை, ஸோ நீங்க எக் டோனர் மூலமா கன்சீவ் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட வரும்போது அவங்க ரொம்ப தயக்கத்தோட மேடம் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நாங்க சித்த மருத்துவத்தின் மூலமா இயற்கையாவே அவங்களோட ஏஎம்ஹெச் ரேஸ் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு நார்மலா கன்சீவ் ஆகி பாய் பேபி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இதற்கு தீர்வில்லையான்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ சொல்றோம். இதை கண்டிப்பா சித்த மருத்துவத்தின் மூலமா இதை ரேஸ் பண்ண முடியும். இது எந்தவித தயக்கமும் இல்லாம நீங்க மருந்துகள் மூலமாவே ஏஎம்ஹெச்சை கண்டிப்பா ரேஸ் பண்ண முடியும்.